ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் ஃபேன்ஸுக்கெல்லாம் இருக்குமே ரொம்ப இப்போ ஜாலியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ தான் ரீசெண்டாக எம் சீரியஸ் லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஏ சீரியஸும் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஏ சீரியஸ் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு 19,000லேருந்து 25,000க்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி A50 வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசன் அதோட ஸ்பெக்கும் அதோட ப்ரைஸும் ரொம்பவே நல்ல மேட்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது A50யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட்லி சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக சூப்பரான அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் A50 அப்படின்னு போட்டிருக்காங்க, சைடில் சாம்சங் கேலக்ஸி A50ன்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைடில் ஒரு 3 சூப்பரான ஹைலைட், இன்ஃபினிட்டிவ் யூ டிஸ்பிளே, ட்ரிபிள் கேமரா, ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதையும் ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஃபீச்சர்ஸ் கூட போட்டிருக்காங்க. அது நம்ம உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா குட்டி பாக்ஸ் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸுமே இவங்களே கொடுத்துருக்காங்க உள்ளேயே. நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைட்லாம் பார்க்குறதுக்கு கிரேடியன்ட் லுக்கில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்கலாம். மொபைலில் பேக் கேஸ் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய 15 வாட்ஸ் அவுட்புட் வர அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல்லையுமே டைப் சி கேபிளோட தான் வருது. அண்ட் பாக்ஸ்லேயே இயர்ஃபோனுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சாம்சங் தரப்பில் லுக் அண்ட் டிசைனில் காம்ப்ரமைஸே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த கிரேடியன்ட் லுக் அண்ட் ரெயின்போ கலரில் பிளாஸ்டிக் பாடி தான், பட் பார்க்குறதுக்கு கிளாசி ஃபினிஷில் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் கூட தெரிஞ்சது. அதே போலயே ஃப்ரண்ட்லியும் நம்ம நோட் பண்ணும்போது இங்கேயும் சில ஹைலைட்ஸ் இருக்குது. இன்ஃபினிட்டிவ் யூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யூ அப்படின்றது அந்த நாச் ஏரியாவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல 25 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2ஓட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்குமே கூட இருக்குது. டெஸ்ட் பண்ண நார்மலாக நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் எல்லாமே ரொம்பவே வைப்ரண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மொபைலுக்கு இன்னொரு ஹைலைட் அப்படின்னா இதில் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெகுலராக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நார்மலான ஸ்பீடில் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் வந்துட்டு நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். இதில் கொஞ்ச நேரம் அப்படி ஃபிங்கரை வச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல். ஸோ இதுலேயே அடுத்து குயிக்காக நம்ம பார்க்க வேண்டியது போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பார்த்துடலாம். கீழே பாட்டமில் ஸ்பீக்கர், மைக், டைப் சி போர்ட், 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 4G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் SD கார்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த ட்ரிபிள் கேமரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேமராவை பொறுத்த வரைக்கும் 25 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய அப்பச்சர் வேல்யூ 1.7 வர கேமரா. லோ லைட்டில் நல்ல ஒரு ஃபோட்டோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் லோ லைட்டில் இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஃபுல் ரிவ்யூ அப்போ கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2ஓட வர டெப்த் சென்சிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, குரூப் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த 8 மெகா பிக்சல் கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் கேமரா இதோட அப்பச்சர் வேல்யூ f2.2ஓட வருது. ஸோ ஒரு சில சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் சாம்பிள்ஸ் கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ அப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ப்ராசஸர், OS, பேட்டரியை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Exynos 9610 இவங்களோட ஓன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,990 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,990 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. இது ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஃபுல் ரிவ்யூ இப்போ கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்பிளைனாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி. நெக்ஸ்ட்டு OSஐ பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரீசெண்டாக டெவலப் பண்ண One UI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு பையில் தான் வருது. ஸோ அதுவும் கூட ரொம்பவே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 4000 mAh வரக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நான் நினைக்கிறேன். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ நாள் சார்ஜ் நிற்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.